கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நாளே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையானது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பவுல் இப்படியா சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாகத்தான் இருப்பான். பழையவைகள் ஒழிந்து போயின. என்னது? A to Z எல்லாமே புதிதாயின. எவ்வளோ அழகாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. பழையவைகள் ஒழிந்து போயின. ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு புதிதாக ஒன்றை சிருஷ்டித்தார் என்றால் அந்த இடத்துல பழையவைகளுக்கு இடமே இல்லை. ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டவர் பூமியை அழகாக நேர்த்தியாக சிறப்பாக சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பு அந்த பூமி எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு நம்ம ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம். 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த அந்த பூமியை ஆண்டவர் அதை அழகாக நேர்த்தியாக சிறப்பாக அதை என்ன செஞ்சார்? சிருஷ்டித்தார். தம்முடைய வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்தார். பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குதுன்னா, அந்த பூமியை சிருஷ்டித்த தேவன் மனிதனையும் அவர் தான் சிருஷ்டித்தார். ஆனால் இந்த இடத்துல எப்படிப்பட்ட சிருஷ்டிப்புனா, கிறிஸ்துவுக்கு உள்ளே உள்ள ஒரு சிருஷ்டிப்பு. கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். எல்லாமே நியூ, ஓல்டெல்லாம் போயிடும். பழைய மனுஷனுக்குரிய சாயலுக்குரிய அந்த குற்ற உணர்வு, பாவமான வாழ்க்கை, கீழ்ப்படியாமை, ஒருவர் மேலே ஒருவர் குற்றம் சுமத்துவது, மன்னிக்கிற சிந்தை இல்லாதது, ஆண்டவருக்கு எதிராக எதிர்த்து நிற்பது, சகோதர அன்பில்லாமல் இருப்பது, இந்த மாதிரியான பழைய காரியங்கள் அனைத்தும் ஒளிந்தே போயிருமா. யார் இருக்கும்போது? கிறிஸ்து இருக்கும்போது. பார்த்தீங்களா? கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கும்போது, அவருக்குள்ளாக நாம் இருக்கும்போது அனைத்தும் புதிதாக இருக்கிறது. பார்த்தீங்களா? பழசு எல்லாமே போயிருதான். பழைய காரியங்கள், பழைய சுபாவங்கள், பழைய கீழ்ப்படியாமை, பழைய காரியங்கள் அத்தனையும் போயிருதான். விசேஷமாக அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, சிறு குழந்தை, புதிதாக பிறந்த குழந்தை எப்படி அழகாக எந்த குற்றம் குறை எதுவுமே இல்லாமல் அழகாக வளருது. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பால் மரம் மாறாமல் இருக்குதுப்பா, ஒரு முகத்தை பார்த்தா தப்பு செய்கிறவங்க மாதிரியே இருக்குது, குழந்தையாட்டு இருக்கிறான், இன்னும் குழந்தையே மாறல அப்படிப்பாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நம்மை ஆண்டவர் பார்க்கறதுனால என்ன செய்கிறாராம்? திருவசனமாகிய ஞானப்பாலை கொண்டு நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வளர்க்கிறார். பார்த்தீங்களா? இந்த திருவசனமாகிய ஞானப்பாலை தினமும் கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் இருந்து அதை நாம் தியானிக்க அந்த வசன வாழ்க்கையில் நடக்க அவருடைய சத்தத்தை கேட்க அவருக்கு உள்ளாகவே நாம் ஜீவிக்கும் போது பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இதய கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளாக பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான், அவன் என்னோடு பேசுவான் என்றெல்லாம் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் சுபாவங்கள் நமக்குள்ளாக வர வேண்டும். பழைய காரியங்கள், பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். புதிய கிறிஸ்துவை நம்மளுடைய அச்சாரமாக கொள்ள வேண்டும். நம்முடைய பழைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட வேண்டும். கிறிஸ்துவுக்காக யாவையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று எண்ண வேண்டும். இப்போ பழையவைகளெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவோம். எல்லாத்தையும் எடுத்து வெளியே அப்படியே சும்மா போட மாட்டோம். என்ன செய்வோம்? அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் இருந்திடம் தெரியாமல் என்ன செஞ்சிருவோம்? எல்லாம் எரிச்சிருவோம், அதை அழிச்சே போடுவோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே அது இனிமேல் வராது. அப்படிப்பட்ட அந்த கண்களுக்கு அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமாக வச்சிட்றேன், அது அப்படியே ஏதாவது செல்ஃபு கடியில் வைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது.
பழையவைகள்னால் பழையவைகள் தான். அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி. ஐயோ, அந்தந்த காலத்திலிருந்து எப்போவோ எங்கள் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து நாங்கள் இதை பின்பற்றி வர்றோம் அப்படின்னெல்லாம் சில எல்லாம் ஒரு கலாச்சாரத்தையோ ஒரு கட்டுப்பாட்டையோ ஒரு ஒரு அவங்களுக்காக வைத்து கொண்ட ஒரு சுயமான காரியத்தையோ வைத்துக்கொண்டு அதிலேயே வாழக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன கட்டளையை சொல்லியிருக்கிறாரு? எப்படி வேணாலும் வாழ்கிறதுங்கிறது ஆண்டவருக்குள்ளான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவரை போல பேசுவான், அவரை போல நடப்பான், அவருக்கு பிரியமானதை செய்வான், அவர் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தாரோ அதுபோல் இருப்பான். அதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ நம்ம இருந்தாலும் நம்ம அந்த இடையில பழைய மனுஷன் அப்படி வந்து தலையை எட்டி எட்டி பார்த்துட்டு போகுதுன்னு வைங்க, அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறன்னு அர்த்தமா? நம்ம 2 பேருக்கு நம்ம என்றைக்குமே பிரியப்படுத்த முடியாது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், புது சிருஷ்டியாக இருக்கிறான், நியூ கிரியேஷன். அவன் ஆண்டவர் புதுசாக படைச்சிட்டார். கல்லான இதயமாக அவனுக்கு இருந்துன்னா சதையான இதயத்தை கொடுத்துட்றாரு. அவனுக்கு என்னென்னலாம் அவனுடைய சிந்தனைகள் போர்க்களமாக இருக்குதா, ஐயோ எப்படியா வாழ்கிறது, என்ன செய்கிறது, அவன் குழப்பத்தில் இருக்கிறானா, ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்னு சொல்கிறார். அந்த சிந்தை இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? புது சிருஷ்டியாகவே நம்ம வாழ முடியும். பழையவைகளெல்லாம் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து காரியங்களிலும், வீட்டிலும் வெளியிலும் சபையிலும் சமுதாயத்திலும் எல்லா இடத்திலும் நம்மை பார்க்கும்போது ஒரு புதிதாக தான் பார்ப்பாங்க. பழைய ஒரு மனுஷங்களாக நம்ம இருக்கவே மாட்டோம். வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள்லாம் ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பழைய காரியங்கள்லாம் ஒழித்து விடுங்கள். இதுவரைக்கும் கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் மனது மாம்சம் விரும்பினவைகளை செய்யாதிருங்கள். அந்த பழைய காரியங்கள்லாம் ஒழித்து விட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஆண்டவருக்குள்ளாக வளருங்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? புதிய காரியத்தை உங்களை கொண்டு உருவாக்கி கொண்டே இருப்பார். ஆண்டவர் நாமே அப்படிப்பட்ட ஒரு புதிய ஒரு சிருஷ்டியாக நம்மை உருவாக்கி அந்த பழையவைகளெல்லாம் ஒழித்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்பட்டு பலப்பட்டு நிலை நிற்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.